2 மாசம் எலெக்ஷன் வரப்போகுதுல, ஆமா. இல்ல யார் ஜெயிச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏடிஎம்கே ஜெயிச்சா நல்லா இருக்கும். ஏன் இப்ப இருக்கிற ஆட்சி திருப்தி இல்லையா உங்களுக்கு? ஏன் என்ன பண்ணுங்க? இருக்கிற ஆட்சி உன் தலையில 10 லட்ச ரூபாய் கிடைக்குது. அவரு இருக்கும்போது ஒரு தலைக்கு 2 லட்ச ரூபாய் கடன். இவங்க வந்து எச்சு பண்ணி விட்டாங்க. அதிகமா கடன் வாங்கிட்டான் போய். ஆனா மக்களுக்கு எல்லாம் 1000 ரூபாய் காசு தர்றாங்களா? அது என்ன மக்களுக்கு எதுக்கு கொடுக்குறாங்க? மக்களுக்கு 1000 ரூபாய் எதுக்கு? மக்களுக்கு 1000 ரூபாய் எதுக்கு கொடுக்கணும்? இப்ப எடப்பாடியும் தரேன்னு தான் சொல்லியிருக்காரு. அப்ப என்ன பண்றீங்க? வருமானம் அந்த அளவுக்கு இருக்குதுங்க. மக்களை ஏமாத்துறதுக்காக வராங்க. எந்த ஆட்சி வந்தாலும் மக்களுக்கு மட்டும் விரோதி செய்ய போறதில்ல. மக்களை வந்து தலைய வைத்திய எடுத்து சாப்பிட்டுதான் அவன் வீடு நிலம் அவன் சேஃப்டி பண்றதாங்க வரான். அப்ப ஏடிஎம்கே வந்தாலும் நல்லது பண்ண மாட்டாங்கிறீங்களா? பண்ணுவாங்க. அவன் தான் நல்லா பண்ணுவான். அவன் தான். ஏன்னா இப்ப பிஜேபி கூட ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அவங்க பிஜேபி அப்ப என்ன பண்ண போறான்? அவனும் நம்ம எடப்பாடி தான் கூட்டணி இருக்கட்டுங்க. அவன் மோடி தான் தமிழ்நாட்டை பெற்று இங்க போறான். எடப்பாடி கூட சேர்ந்துட்டானா அப்ப வந்தானா என்ன பண்ணிடுவாங்க? ஏங்க அப்ப இருவாரன் அப்புறம் காங்கிரஸே நாட்டை சுதந்திரம் புடிச்சு வாங்கி கொடுத்தது. அப்புறம் அவனை ஏன் பேரம் வர முடியல? ஏன் மோடி 3 முறை வராது? நல்லது பண்ணதாங்க. ஏங்க நிலவுக்கு ஒரு இடம் உண்டு, கெட்டவங்களா தான் இடம் இல்லை. மோடி ஜெயிப்பார்னு நினைக்கிறீங்களா இங்க தமிழ்நாட்டுல? ஏங்க மோடி கண்டிப்பா இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அவன் இடத்துல ஜெயிப்பான்.